நீங்கள் செய்கிறீங்களா மாதத்துக்கு ஒரு முறை அவங்க என்ன பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எந்த அரசு அதிகாரிகளாவது இல்லை அரசாங்கங்களாவது அதை வந்து இது பண்ணுதா? வரி ஈட்டணும், நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பேர் வரணும், இந்திய நாட்டுக்கு பேர் வரணும்னு சொல்லிட்டு எல்லா அரசு இப்போ தமிழக அரசாங்கங்களுக்கு மாநில அரசாங்கங்களுக்கும் அதை எதிர்பார்க்கறது ஒழிய மக்களுடைய அவங்களுடைய எப்படி அவங்க வாழ்வாங்கிற சூழலே இல்லாத இருக்குது. இன்னொன்று வாணிம்பாடி அந்த உள்ள பிரிட்ஜு கீழே இறங்கி போகிறோன்னு வச்சுக்கோங்க, பெரிய குப்பை கிடக்கு. எப்போ பாரு அது எரிஞ்சு பூராமே காற்றுல கலந்து புகையா. அது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏற்கனவே ஓசனில் ஓட்டை வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணால் தமிழ்நாடு கூடிய சீக்கிரமே வந்து குடிசேராக போயிடும். பூராமே வந்து மலட்டு பூமியாக மாறுறதுக்கான சூழல் இருக்குது. இதை யார் எடுப்பாங்க? யார் இது பொது வழியில் பேசுவாங்க? எது உங்களுக்கு மிரட்டலுக்கும் அதுக்கு இதுக்கும் பயந்து இருக்கிறவங்க பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க. அப்போ இதை நம்ம வந்து கையில் எடுத்து ஒரு ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக அந்த மக்களுடைய வலியும் வேதனையும் நரமும் சதையும் போல் நம்ம அவங்களோட போராடக்கூடிய ஒரு சூழல். இதை தாண்டி நம்ம அந்த பக்கம் மொத்தமாக நம்ம வந்தோம். வரும்போது பார்த்தா நிறைய குடிசை வீடு. ஏன் நீங்கள் வந்து மோடி திட்டத்துக்கு கீழே நிறைய வீடுங்க தராங்க. ஏன் இப்போ கலைஞர் ஆட்சி இருக்கிறாங்க, முக ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா திமுகனுடைய ஆட்சியில் நிறைய வீடுகள்லாம் கொடுக்குறாங்க. ஏன் இந்த குடிசை மாற்று வந்து பூராமல் மாற்றி ஏன் அவங்களுக்கு வீடு வசதி யாரும் கொடுக்கல, செய்யலை, சொல்லலை? ஏன் அவங்க கொடுக்கல? அவங்க வாங்க தயாராக இல்லையா, இல்லை நீங்கள் கொடுக்க தயாராக இல்லையா? இருக்குது. இதை தாண்டி நம்ம பேரணாம்பட்டு வந்துட்டோம், இந்த வகை எச்சி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. பொது வெளியில் மாட்டுக்கறி வெட்டுறாங்க. தொழில் அவங்க நம்ம எதுவும் சொல்லலை. ஆனால் ஜனங்க பார்வைக்கு அந்த நம்ம வந்து இந்துக்களாக இருக்கிறோம், இந்து தெய்வத்தை வணங்குறோம், பசுவை வணங்குறோம். ஆனால் அந்த பொது வெளியில் நீங்கள் வெட்டுறீங்க. வெட்டும்போது என்ன ஆகுது? அது சின்ன பசங்க பூராமே அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க. ஸ்கூல் இருக்குது, பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா ஸ்கூல் இருக்குது. அந்த பசங்க மத்தியில் என்ன பதியும்? தொடர்ந்து வந்து ஒரு கறியை வந்து நீங்கள் பொது வெளியில் வெட்டும்போது ரத்தம் தெறிக்கி வெட்டுறீங்க. வெட்டினதும் இல்லாத அந்த கழிவு நீரை அவன் காவாயில் ஊற்றுறான், பக்கத்தில் காவாயில் ஊற்ற மாட்டேன்றான், எடுத்துன்னு வந்து ரோட்டில் தான் ஊற்றுறான். இதெல்லாம் வந்து யாரு தான் பார்க்கறது செய்கிறது? அங்கேருந்து 100 மீட்டர் கூட இல்லை ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அது இந்துக்களுக்கு எவ்வளோ ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துது. வருங்காலத்தில் இந்துக்கள் வாழ முடியாத ஒரு சூழலில் போய் நம்ம தள்ளிடுவாங்க. அதனால் நம்ம நிறைய எடுத்து பேசணும், போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், நம்ம நிறைய நினைக்கணும். அதுக்காக மக்களை வந்து நம்ம ஒன்று சேர்க்கணும். அகில பாரத மக்கள் சக்தி சார்பில் அனைவரும் நம்ம வேண்டி